பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நாம் ஏன் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் கர்த்தரையே சார்ந்ததுனால நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டார். அடுத்த ஒரு நன்மை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 11 மற்றும் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிளை நல்லா கவனிச்சு பாருங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிராமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிராமை நோக்கி, இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த ஈகோ பிரச்சனை தான். கணவன் மனைவியை திட்டாலோ இல்ல மனைவி கணவன் திட்டாலோ இல்ல சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பெருசா வளர்ந்துருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அது டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன் இந்த மாதிரி சம்பவம் ஏற்படுகிறது. அதனாலதான் நான் சொல்றேன், ஆதியில நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன வாரம் நம்ம என்ன செஞ்சாலும் என்ன வாங்கினாலும் என்ன கொண்டாலும் கர்த்தர் நம்ம கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். இங்க ஆபிராமுக்கு சாராள தேவன் உண்டாக்கி கொடுத்ததுனால, சாராளுக்கு ஆபிராமை உண்டாக்கி கொடுத்ததுனால கர்த்தரே ஒரு விசாரிப்புக்காரரா இருக்கிறார். பாத்தீங்களா? ஒரு மத்தியஸ்தரா கர்த்தர் இறங்கி வந்து வானங்கள பூமி படைச்ச தேவன் இறங்கி வந்து ஆபிராமுக்கு சொல்றாரு, உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், உன் மனைவி சாராள் என்ன சொல்றாங்களோ அதன்படி கேளு. எவ்வளவு அழகான ஆண்டவர் பாத்தீங்களா? ஒரு குடும்ப சூழ்நிலையில வரக்கூடிய பிரச்சனையை கூட நம்முடைய ஆண்டவர் இறங்கி வந்து தீர்க்கிறார். எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. நீ உன்னுடைய மனைவியினுடைய பேச்ச கேளு, நீ துக்கமா இருக்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கம்ஃபர்ட் பண்ற. எனக்கு பிரியமான ஜனமே, நம்ம தயவு செய்து நம்முடைய சொந்த விருப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த காலம் ரொம்ப மோசமான ஒரு காலம். யார் எப்படிப்பட்டவங்கன்னே தெரியாது. அதனால தயவு செய்து இதோ முதல்ல நீங்க ஜெபிக்கணும். ஒருவேளை நீங்க உங்களுடைய மனைவிக்காக காத்திருக்கிறீங்களா? இதோ உபவாசம் பண்ணி தேவசனத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஏற்ற விலா எலும்பை நீங்க வைத்திருக்கிறீர், இருக்கிறபடினால என்னுடைய விலா எலும்பை எனக்காக கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க விலா எலும்பை உங்களுக்கு கொடுத்தா, கொடுக்கப்பட்ட மனைவியினால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா கர்த்தரே தீர்த்து வைப்பார். அதே போலதான் பிள்ளைகளும் வருங்கால கணவருக்காக நீங்க ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல ஆண்டவரே இவர்தானா அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க 2 பேத்துக்கு நடுவில் வரக்கூடிய பிரச்சனை பெருசாகாதபடிக்கு, பிசாசு உங்களுக்குள்ள நுழையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார், அழகாய் நடத்துவார். இதுதான் ஆபிராம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வராதபடிக்கு கர்த்தர் அழகா ஆபிராமை நடத்துறாரு. எவ்வளவு அழகா நடத்துறாரு பாத்தீங்களா? எனக்கு பிரியமான சின்னமே, நம்ம தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், இதோ கர்த்தர் தருகிற வாழ்க்கை தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. நம்மளா தேடிக்கிட்டோம் அப்படின்னா கர்த்தர் இடையில வந்து நமக்காக வழக்காட மாட்டாரு, நமக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டாரு. நீயா தேடிக்கிட்ட இல்ல, நீயே பாத்துக்கோன்னு சொல்லி விடும்போதுதான் நமக்கு பிரச்சனை வருது. அதனால தேவன் தருகிற வாழ்க்கையை நீங்க சூஸ் பண்ணுங்க. அது ஒரு வேளை வாழ்க்கை துணையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வேலையா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சகல காரியத்திலையும் கர்த்தர் இடைப்பட்டு ஒரு மத்தியஸ்தராய் இருந்து நம்மளை ஆசீர்வதித்து கம்ஃபர்ட்டா நடத்துறதுக்கு அவர் ஆவலாக இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். ஆபிராம் கர்த்தரையே சார்ந்திருக்கிறதுனாலதான் பிரச்சனை பெருசாகாதபடிக்கு சின்ன காரியமா முடிஞ்சு போச்சு. இப்போ தேவசமத்துல ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆபிராம் உம்மோடு கூட ஒன்றி வாழ்ந்ததுனால ஆபிராமுடைய குடும்பத்துல கூட நீர் இடைப்பட்டு ஆபிராமுக்கு ஆண்டவரே இதோ குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொடுத்தீரே, சமாதானத்தை கொடுத்தீரே, வழிவாசலை திறந்து கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையே நாங்க சார்ந்திருப்போம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள பிசாசானவன் சண்டை சச்சரவுகளை கொண்டு வராதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும், ஆலோசனை தாரும், நித்தமும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரையே சார்ந்திருங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு மத்தியஸ்தராய் இருந்து ஆலோசனை கொடுத்து அழகாய் நடத்துவார், நிறைவான பலனை காண செய்வார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.